மாப்பிள்ள எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்றேன். என்னடா ஹெல்ப்? சரக்கு மட்டும் வாங்கிக்கிறேன். என்னாலாம் முடியாது. எங்க பாலாவும் அங்கெல்லாம் கடை வச்சிருக்காரு. எங்க அப்பாட போட்டு விட்டுருவாரு. மாப்பிள்ள உனக்கு எந்த கெட்ட பழக்கம் இல்லடா மாப்பிள்ள. யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கடா மாப்பிள்ள. லாஸ்டா அவரோட ப்ளீஸ்ரா மாப்பிள்ள. கொடு. மறுநாள் காலை 8 மணி. எங்கடா அப்பா? ஏய், நேத்து மதியானம் 12 மணிக்கு எங்க இருந்த? என்ன மணி போ சொன்னீங்க? ஏய், நேத்து 12 மணிக்கு மதியானம் யாரு அழுது சமாளிக்கிறது? நான் உங்க பாலமாமே எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டேன். தேட்டர்ல டிக்கெட் எதுக்கு எடுக்கிறாங்க? படமாக்கா? ஒயின் ஷாப்புக்கு எதுக்கு போறாங்க? குடிக்க. பண்ணி குடிச்சிருக்கேன். அப்பா அப்பா நான் என் மகன் குடித்து விட்டான், இப்போ அவனை நான் அந்த தங்கத்தை தாண்டா வர சொல்லியிருக்கேன். என்னப்பா கூப்பிட்டுருந்தீங்க? நான் வந்து தங்கம் அதுக்குள்ள மூஞ்சிய பாடுறான். வேற நின்னுதுறான். நேத்து உன் நண்பன் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? என்னப்பா பண்ணீங்க? சரக்கு அடிச்சிருக்கான். நான் என்ன சரக்குப்பா? ட்ரெயின்ல போறதுக்காங்கப்பா. பாடுறா, சரக்குனா என்னன்னே தெரியல அந்த பிள்ளைக்கு. அந்த பிள்ளையோட 35 வாங்கி குடிட்டான். இப்ப டம்ளர் இருக்காங்கப்பா. எதுக்குடா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லைங்கப்பா, கோயில்ல தீர்த்தம் கொடுக்குறாங்க, அதான் போய் வாங்கிட்டு வரலாம். பாடுறா அந்த பிள்ளைய. அந்த பிள்ளை கூட எனக்கு பிள்ளையா பிறந்திருக்கலாம்டா. நீ வந்து பிறந்திருக்கியாடா. கூட்டு போப்பா, போய் 4 வாரத்துக்கு புத்துமை சொல்லி கூட்டு வாப்பா. கோயில் வளர்ந்து போட. சாரிடா மச்சான், கையேற. எங்க அப்பா அடிச்சது கூட எனக்கு வலிக்கலடா. ஆனா உள்ள நீ ஒரு நடிப்பு நடிச்ச பாரு. கூட மோனிஸ், ரமேஷ் கடையில் போய் அண்ணனுக்கு ஒரு சிகரெட் மட்டும் வாங்கிட்டு வாடா. உங்களுக்கு சிகரெட் ஒரு அவசியமா போய் வாங்கி அடிக்கணும்னா நீங்க போய் வாங்கி அடிங்க. எந்த பழக்கமும் இல்லாத என்ன எதுக்கு வாங்கிட்டு வர சொல்றீங்க? வீட்டுக்கு தெரிஞ்சுன்னா அப்ப எங்க வீட்டுக்கெல்லாம் தெரியாதா? அப்படி உங்க வீட்டுக்கு தெரிஞ்சிடும் நீங்க பயமா இருந்தா அதை எதுக்கு செய்யறீங்க? இதுல எங்களை வேலை செய்ய சொல்றீங்க? போயா